ஹல்லேலூயா, லேலூயா. இந்த வேதபாட கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கேட்குற பிரசங்கத்துக்கும் புதன்கிழமை நம்ம கேட்கிற வேதபாட கூட்டத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் அப்படிங்கிற தேவ செய்தியை மட்டும் நம்ம கேட்குறதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஆனால் வேத பாடம் அப்படின்னு சொல்லும்போது நான் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சில காரியங்களை நம்ம படிக்கணும். அப்படி படிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நேரம்தான். நான் சொன்னது போல், யாக்கோபு சொல்லுகிறது போல், இது ஒரு கண்ணாடியை போல் இருக்கிறது. வேத வசனம் எப்படி இருக்குது? கண்ணாடியை போல் இருக்கிறது. அப்போ நம்முடைய கண்ணாடியில் நாம் பார்க்கும்போது நம் சுபாவ முகம், அதாவது நம்முடைய வெளிப்புற தோற்றம் எப்படி தெரிகிறதோ அதை பார்த்து எப்படி நம்மை குறைவுகளை சரி செய்து கொள்ளுகிறோமோ அதுபோல் வேத வசனத்தை உற்று பார்த்து, பைபிள் சொல்லுது, உற்று பார்த்து அதற்கேற்ற கிரியைகளை அதற்கேற்றபடி செய்தால் அவன் பாக்கியவானாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நேரங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பைபிளில் ஏராளமான பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்கள், தேவனுடைய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் படிக்கும்படியும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியும் ஆவியானவர் இவர்களெல்லாம் எழுதி நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏராளமான தேவ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறார்கள். திருஷ்டாந்தம் அப்படின்னா எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் பலப்படும்படி, நாம் விழுந்து போகாமல் இருக்கும்படி, நாம் அவர்கள் வாழ்க்கையை கண்டு அவர்களைப் போல நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு நேராய் திருப்பும்படி அநேக ஆவிக்குரிய விசுவாச வீரர்களை பற்றி வேதம் எழுதியிருக்கிறது. அப்படி ஒரு நபரை குறித்து தான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். அதற்கு நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் படிப்போமே. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், போதும். அப்போ இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஒரு விசுவாச வீரன் தான் ஏனோக். ஏற்கனவே ஏனோக்கை குறித்து நானே வேத பாடம் எடுத்திருக்கிறேன். ஏனோக்கை பற்றி நம்ம படிக்கிறதற்கு அநேக பாடங்கள் வேதத்தில் இருக்கிறது. குறைவாய் ஏனோக்கை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் ஆதியாகமத்தில் இருக்கிறது, எபிரேயரில் இருக்கிறது, யூதா புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்படி குறைவான வசனங்களே ஏனோக்கை பற்றி இருந்தாலும் ஏனோக்கை பற்றி நம்ம படிக்கிறதற்கு உள்ள காரியங்கள், தாராளமான ஆவிக்குரிய பாடங்கள் இந்த சின்ன கொஞ்சம் வசனங்கள்லேயே இருக்கிறது. அப்படி நம்ம படிச்சிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான், விசுவாச வீரனாக இருந்தான், காணப்படாதவைகளை குறித்த ஒரு நிச்சயத்தோடு வாழ்ந்தான், அவன் எடுத்து கொள்ளப்பட்டான், இப்படி விசுவாச வீரனாக இருந்தான். இப்படிலாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதே போல் நம்ம யூதா புஸ்தகத்தில் படிக்கும்போது தேவன் ஆயிரமான தூதர்களோடு வருகிறார் என்கிற வெளிப்பாடோடு கூட இருந்தான். நம்ம ஆதியாகம புஸ்தகம் படிக்கும்போது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்படியெல்லாம் படிக்கிறோம். அப்போ ஏனோக்கை குறித்து இந்த கொஞ்ச வசனங்கள் இருந்தாலும் ஏனோக்கை குறித்து நம்ம படிக்கிறதற்கு அநேக பாடங்கள் வேதத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். கொஞ்ச காலமாக இருந்தாலும், கொஞ்ச நாட்களாக இருந்தாலும், நம்மை பற்றிய காரியங்கள் உலகம் அறிகிறது கொஞ்சமாக இருந்தால் கூட அதிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கற்றுக்கொள்கிறதற்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பற்றி உலகத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் அந்த கொஞ்சம் மற்றவர்களை உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் இருக்கணும். மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக தான் இருக்கணும். என்னை பற்றி உலகம் நிறையா தெரிஞ்சு அதனால உலகத்திற்கு நான் எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாமல் போகிறத விட, என்னை பற்றிய கொஞ்சம் உலகம் தெரிஞ்சால் கூட நான் மறைக்கப்பட்டிருந்து என்னை பற்றிய கொஞ்ச காரியங்கள் தான் வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அந்த கொஞ்சம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அப்படி ஏனோக்கை பற்றிய ஒரு சின்ன பாடத்தை படிக்கிறோம். பைபிளில் எப்போதும் அநேக பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் எல்லாம் படிக்கும்போது நம்ம ஏதோ அவங்கெல்லாம் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், அவங்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள், அவங்க வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படி தான் நம்ம நிறைய நேரத்தை படிக்கிறோம். தாவீதை பற்றி படிக்கும்போது, மோசேயை பற்றி படிக்கும்போது, ஆபிரகாமை பற்றி படிக்கும்போது, இவர்களெல்லாம் விசுவாச வீரர்கள், இவர்களெல்லாம் தேவனோடு நடந்தவர்கள், இவர்களெல்லாம் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்து ஆவிக்குரிய ஒரு சூப்பர் ஹீரோவை போல நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் நம்மை போல வாழ்ந்தவர்கள், நம்மை போல காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவன் நம்மை போல இன்றைக்கு இருக்கிறது போல ஆவிக்குரிய ஒரு 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 நிலைமை அவர்களுக்கு அன்றைக்கு இல்லாதிருந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கி நமக்கு இருக்கிறது போல சபை அவங்களுக்கு கிடையாது, இன்றைக்கி இருக்கிறது போல ஊழியக்காரர்கள் கிடையாது, இன்றைக்கி நம்ம கைகளில் வேத புஸ்தகம் இருக்கிறது போல கிடையாது, இன்றைக்கி இருக்கிறது போல ஆவியானவருடைய நிறைவு அவர்களுக்கு கிடையாது. இன்றைக்கி நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற வெளிப்பாடை போல கிடையாது. பைபிள் சொல்லுது, பூர்வ காலங்களில் அவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாடெல்லாம் பங்கு பங்காக இருந்தது, வகை வகையாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு பூரண வெளிப்பாடை பெற்றிருக்கிறோம். இப்படியெல்லாம் இல்லாத காலகட்டங்களிலேயே அவர்கள் தேவனோடு நடந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு முறை தேவனுடைய சத்தத்தை கேட்டு அடுத்த முறை தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு பல வருஷங்களாக இருக்கிறது. 15-17 வருஷங்கள் எல்லாம் அடுத்த முறை தேவ சத்தத்தை கேட்கிறதற்கு காத்திருந்தார்கள். இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் பிரசங்கம் கேட்டு நம்ம பலப்படுகிறோம். இப்ப போன வாரம் செய்தியை கூட நான் பதிவு செய்து போட்ட போது அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த செய்திகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. அப்ப நம்ம செய்திகளை கேட்கும் போது பலப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது தட்டி எழுப்பப்படுகிறோம். ஆனா அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள்லாம் அப்படி இல்லை. அவன் வேதத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பல வருஷங்கள் மறுபடியும் தேவ சத்தத்தை கேட்க காத்திருந்தார்கள். நம்ம போன வாரம் படிச்சோம்ல, ஆகாருக்கு ஆண்டவர் பேசினார், நீ திரும்பி போய் அடங்கி இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி ஆகார் அனுப்பிட்டார். அதற்கு பின்பாக 17 வருஷத்திற்கு பின்பாகத்தான் மறுபடியும் ஆண்டவர் ஆகார்கிட்ட என்ன பண்றாரு, மனாந்திரத்திலே பேசுகிறார். அப்ப தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு விசுவாசத்தோடையே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் எல்லாம் விசுவாச வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். காணப்படாதவைகளை குறித்த நிச்சயத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம இவர்களை பற்றி படிக்கும் போது நம்மை விட அவர்களுடைய சூழ்நிலைகள், அவருடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறதற்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சாதகமாய் கொடுத்திருக்கிறார். அதனால அவர்களை நினைக்கும் போது அவர்கள் எல்லாம் ஏதோ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்களை போல நம்ம நினைத்து அவர்களை போலெல்லாம் நம்ம வாழ முடியாது. தாவீதை போல நான் இருக்க முடியாது, ஆபிரகாமை போல நான் வாழ முடியாது, மோசேயை போல என்னால தேவனோட பேச முடியாது, தேவனுடைய மகிமையை நான் பார்க்க முடியாது அப்படிங்கிறது போல நினைக்காம நம்மை போல அவர்கள் எல்லாம் வாழ்ந்திருந்த காலகட்டங்களிலே தேவனோடு நடந்திருக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற இன்னொரு பாடம். ஆமென். அவர்கள் எல்லாம் நம்மை போல உள்ள சூழ்நிலைகளில் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படித்தான் ஏனோக்கு என்கிற ஒரு தேவனுடைய மனிதன், எபிரேயர் புஸ்தகத்தில் படிக்கிறோம், ஒரு விசுவாச வீரன். விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் யாருக்கு அடுத்தது 4வது வசனத்திலே ஆபேல் இருக்கிறது, அதற்கு பின்பாக 5வது வசனத்திலே ஏனோக்கு இருக்கிறார். ஸோ விசுவாச வீரருடைய பட்டியல் எழுதப்படும் போது 2வது நபராய் யாருடைய பெயர் இருக்கிறது, ஏனோக்கு என்கிற ஒருவனுடைய பெயர் இருக்கிறது. ஸோ இந்த ஏனோக்கை பற்றிய ஒரு 3 முக்கியமான பாடங்களை படிக்க போகிறோம். 3 முக்கியமான காரியங்கள் ஏனோக்கை பற்றி. அது இதுவரை படிக்காத பாடம். நான் வேறொரு செய்தி கேட்டபோது அந்த செய்தியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை தான் இந்த 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல ஏனோக்கு அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம், ஏனோக்கு என்கிற பெயருக்கு அர்த்தம் அர்ப்பணிக்கப்பட்டவன், அர்ப்பணிப்பு அல்லது அர்ப்பணிக்கப்பட்டவன். ஏனோக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல, என்னது, அர்ப்பணிக்கப்பட்டவன். ஸோ ஏனோக்கு என்கிற அந்த பெயரினுடைய அர்த்தம் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அநேகருடைய பெயர்கள் அவர்கள் சுபாவங்களோடு ஒத்து போகிறது போல என்ன பண்ணியிருக்கிறது, பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி ஏனோக்கு என்றால் அர்ப்பணிப்பு என்ற அர்த்தம். அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல் அல்லது அர்ப்பணித்து வாழுதல், சமர்ப்பித்தல், அதெல்லாம் அதனுடைய அர்த்தம். நம்ம ஏனோக்கை பற்றி நமக்கு தெரிந்த
பல காரியங்கள் பைபிளில் இருக்குன்னு நான் சொன்னேன். அது யூதா புஸ்தகத்தில் இருக்குது, எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்குது, ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் முதல் பாடம் ஏனோக்கு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற முதல் பாடம், ஏனோக்கினுடைய பெயர் இன்றைக்கு நம்ம சொல்லும்போது நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது என்ன? ஏனோக்குன்னு சொன்னோன்னு நமக்கு ஞாபகம் வர்றது என்ன? தேவனோடு நடந்தார், இயேசுவோடு நடந்தான். அப்போ ஏனோக்கை பற்றி வேற என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? தேவன் அவன் மரணத்தை காணாதபடிக்கு என்ன பண்ணான்? எடுத்து கொள்ளப்பட்டான். இப்படிலாம் படிக்கிறோம். ஆனால் பைபிளில் ஏனோக்கை பற்றி நீங்கள் யூதா புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. யூதா புஸ்தகத்தினுடைய 14வது வசனத்தில் ஒரு வார்த்தை, அந்த முதல் வார்த்தை படிங்க. யூதா 14வது வசனம். போதும். இந்த ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. எத்தனாவது தலைமுறை? ஆமாம், நான் மறுபடியும் சொல்லும்போது திருப்பி கேட்பேன். இது பிரசங்கம் இல்லை, இது என்னது? இது வேத பாடம். இது என்னது? பைபிள் ஸ்டடி. அப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அதனால திருப்பி நான் கேட்கும்போது நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். நான் சொல்கிற ஒவ்வொரு தகவலுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கும். அதனால தான் நீங்கள் கவனிக்கணும். ஏனோக்கு என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவன் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏனோக்குன்னு ஒருத்தன் வாழ்ந்திருக்கிறான், அவனுடைய பெயரினுடைய அர்த்தமே அவன் யார்? அர்ப்பணிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஆதாமுக்கு எத்தனாவது தலைமுறை ஏனோக்கு? 7ஆம் தலைமுறை ஏனோக்கு, அப்படி நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஏனோக்குன்னு இந்த ஒரு ஏனோக்கை பற்றி மட்டும்தான் நாம் நினைவு கூறுகிறோம். பைபிளில் இந்த ஏனோக்குக்கு முன்பாகவே இன்னொரு ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறான். இந்த ஏனோக்குக்கு முன்பாகவே இன்னொரு ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறான். என்னைக்காவது நம்ம அது படிச்சிருப்போமா? இன்னொரு ஏனோக்கு இருந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அவனுடைய பேர் நினைக்கப்பட்டிருக்கிறதா? நமக்கு ஒரு ஏனோக்கு தெரியும். அவன் தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், அவன் ஒரு நாள் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனால் இன்னொரு ஏனோக்கு இந்த ஏனோக்குக்கு முன்பாகவே வாழ்ந்திருக்கிறான். நீங்கள் படிங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், ஆமாம் பாருங்க, ஆதியாகமம் 14:17 காயின் தன் மனைவி அறிந்தபோது அவள் கர்ப்பவதியாகி யாரை பெற்றான்? எவ்வளோ முறை நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தை படிச்சிருப்போம். ஆனால் காயினுடைய பையன் பேர் என்னது? ஏனோக்கு. இந்த ஏனோக்கு இல்லை, இந்த ஏனோக்கு யாருடைய பையன்? நீங்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிறது. இந்த ஏனோக்கை பெற்றது யாரு? யாரேத். 20வது வசனத்தில் 19-20 இருக்கு. யாரேத் ஏனோக்கை பெற்ற பின். ஸோ இந்த ஏனோக்கினுடைய அப்பா பேர் யாரேத். அதை தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் நினைவில் வைத்திருக்கிறோம், ஞாபகம் வைத்திருக்கிறோம், படிக்கிறோம். ஆனால் முன்னாடியே வாழ்ந்த ஆதாமனுடைய 2 பிள்ளைகள் பேர் என்ன? காயின், ஆபேல். பின்னாடி கர்த்தர் கொடுத்த இன்னொரு நபர் யாரு? சேத். ஸோ இவங்க 3 பிள்ளைகள். அதில் காயினுடைய சந்ததியில் முதல்ல காயினுக்கு பிறந்த பிள்ளையினுடைய பேர் என்ன? ஏனோக். இப்போ இந்த 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது இந்த ஏனோக்கை பற்றி நீங்கள் படித்தா, அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி, யாரு? காயின் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கினுடைய பேரை இட்டான். ஏனோக்குங்கிறது காயினுடைய பையன் பேர் மட்டும் அல்ல, அந்த காயின் ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுகிறான், பெரிய சிட்டி. நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம பிள்ளைங்க பேர் வைக்கிறது மாதிரி, குடும்பத்தின் பேரை வைக்கிறது மாதிரி, நம்ம ஒரு வண்டி வாங்கி நம்ம ஒரு கார் வாங்கி பிள்ளைகள் பேரை காரில் பின்னாடி போட்டுக்கிறது மாதிரி, நம்ம ஏதாவது ஒரு பொருளை நம்ம பிள்ளைங்க பேரில் நிலத்தையோ அல்லது சொத்தையோ வாங்குற மாதிரி காயின் ஒரு பெரிய பட்டணத்தை கட்டினான். கிராமம் அல்ல, என்னது? பட்டணம். இப்போ சேலத்தை ஒரு பட்டணம்னு சொல்லுவோம், கோயம்புத்தூரை ஒரு பட்டணம்னு சொல்லுவோம். இதெல்லாம் சிட்டி, இதெல்லாம் பெரிய பட்டணம். ஸோ இது போல ஒரு பட்டணத்தை அன்றைக்கே காயின் கட்டி அந்த பட்டணத்துக்கு பேரே என்னன்னு வச்சான்? சொல்லுங்க, ஏனோக்குன்னு வச்சான். இப்போ என்னைக்காவது இந்த ஏனோக்கை பற்றி ஏதாவது நமக்கு நினைவில் வருதா? ஒரு சாதாரண ஒரு நபர், அவன் தேவனோடு நடந்தான்,
அவனை தேவன் எடுத்துக்கொண்டார். அவன் எடுத்துக்கொண்ட சம்பவம் பைபிளில் ஒரு 2-3 வசனங்களில் இருக்கு. இது நமக்கு நினைவில் இருக்கிறது. ஆனால் இன்னொரு ஏனோக்கு அவனுடைய பேர்ல ஒரு பெரிய பட்டணத்தையே அவங்க அப்பா என்ன பண்ணாரு, கட்டினார். ஆனால் அவன் பேர் என்ன பண்ணவே இல்லை, நினைக்கப்படவே இல்லை. நான் சொல்றதை நீங்க கவனமா நீங்க கவனிச்சிங்கன்னா தான் இதுல இருக்கிற காரியம் புரியும். நான் ரொம்ப உங்களுக்கு பைபிள் இல்லாததுனால நீங்கள் எடுத்து படிக்க முடியாததுனால நான் எவ்வளவு மெதுவாக இந்த காரியங்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு மெதுவாக எளிதாக நான் சொல்கிறேன். அப்போ நம்ம பைபிள் காலேஜில் நம்ம நடத்துகிற மாதிரி இல்லை, இது ரொம்ப பொறுமையாக நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு ஏனோக்கு அவன் ஆதாமுக்கு எத்தனாம் தலைமுறை, 7ஆம் தலைமுறை. இந்த ஏனோக்கு எத்தனாம் தலைமுறை, ஆதாம், காயின், அடுத்தது ஏனோக், 3ஆம் தலைமுறை. 3ஆம் தலைமுறையிலே ஒரு ஏனோக்கு இருந்தான். அந்த ஏனோக்கு காயினுடைய பையன். அந்த ஏனோக்கு பேர்ல அந்த தகப்பன் ஒரு பெரிய பட்டணத்தை கட்டினான். அவன் பேர்ல ஒரு பெரிய சிட்டி இருந்துச்சு. ஆனாலும் அந்த காயினுடைய அந்த ஏனோக்கினுடைய பெயர் என்ன பண்ணவே இல்லை, நினைவு கூறப்படவே இல்லை. அந்த காயினுடைய பெயர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இல்லை. அந்த காயினுடைய பெயரை ஆவியானவர் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதி வைக்கவில்லை. காரணம், அந்த ஏனோக்கு அவன் எதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவனா இருந்தான்னா, இந்த உலக பிரகாரமாய் கட்டடங்களை கட்டி எழுப்பணும், உலக பிரகாரமாய் தனக்கு ஒரு பெரிய பட்டணத்தை கட்டி எழுப்பணும். இதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அவன் வாழ்நாளில் அவனை குறித்து சொல்லப்படுகிற காரியமாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு ஏனோக்கு அவன் எதில் அர்ப்பணிப்பா இருந்தான்னா, தேவனோடு நடக்கிறதுலே அர்ப்பணிப்பா இருந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூமியிலே தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக வாழ்ந்த ஒரு ஏனோக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு நடந்து வாழ்ந்த இன்னொரு ஏனோக்கு, அவன் தேவனுக்காய் வாழ்ந்தவனுடைய பெயர் இந்த காலமளவும் பிரஸ்தாபமாய் நினைக்கப்படுகிறது. பேர் பிரஸ்தாபத்துக்காகவே வாழ்ந்த இன்னொரு ஏனோக்கினுடைய பெயரை யாருமே என்ன பண்ணலை, நினைக்கவே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ முறை நம்ம பைபிள் படிப்போம், ஆனால் இந்த ஏனோக்கை நம்ம யாரும் எந்த விதத்தில் என்ன பண்ணவே மாட்டோம், படிக்கவும் நினைவு கூறப்படுவதும் இல்லை. அந்த ஏனோக்கு மாதிரியாக சொல்லப்படுவதும் இல்லை. இதற்கும் அவனுடைய பெயரில் பெரிய பெரிய பட்டணங்கள் எல்லாம் அவருடைய அப்பா கட்டினா கூட அது நினைக்கப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஏனோக்கும் அர்ப்பணித்திருந்தான், இந்த ஏனோக்கும் அர்ப்பணித்திருந்தான். ஒருவனுடைய அர்ப்பணிப்பு முழுவதும் பூமிக்குரிய கூடாரத்தை கட்டி எழுப்பணும், பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்த அர்ப்பணிப்பு, பூமிக்குரிய மகிமையை குறித்த அர்ப்பணிப்பு. இன்னொருவனுடைய அர்ப்பணிப்பு தேவனோடு நடக்கணும். நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு கூட நடந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். எப்படியாவது அந்த விசுவாச வீரனாய் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற வேண்டும். இதெல்லாம் தான் இந்த ஏனோக்கினுடைய நோக்கமாக இருந்தது. ஒருவேளை இந்த ஏனோக்குகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, உன் பேர்லையே உனக்கு முன்னாடி ஒருத்தன் வாழ்ந்தான், சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்கல்ல, உன் பேர்லையே உனக்கு முன்னாடி ஒருத்தன் வாழ்ந்தான். அவன் என்ன மாதிரி வாழ்ந்தான் தெரியுமா? அவன் நம்மெல்லாம் சொல்கிற மாதிரி வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும், அப்படி வாழ்ந்தான். இன்றைக்கும் பாரு, அவன் பேரில் ஊரே இருக்குது, அவன் பேரில் ஒரு பட்டணமே இருக்குது. ஆனால் நீயும் வாழ்கிற, எப்போ கேட்டாலும் ஆண்டவர் ஆண்டவருங்கிற, எப்போ கேட்டாலும் ஜெபங்கிற, எப்போ கேட்டாலும் சர்ச்சுங்கிற. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள்லாம் வேலை செய்கிறோம், நீ மட்டும் என்ன பண்ணுற? ஆமாம், நீ போய் சர்ச்சுக்கு போகிறேங்கிற. ஆமாம், நாங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆடு மாடுகளை கொண்டு போய் நாங்கள் மேய்ச்சி சாயந்தரம் பால் கறக்கிற வேகத்தில் இருக்கிறோம், நீங்கள் மட்டும் ஆடு மாடுகளை கட்டி போட்டுட்டு சபைக்கு போகிறீங்க இப்படின்னு இன்னைக்கு சொல்கிற மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. வாழ்ந்தா அந்த ஏனோக்கு மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஏனோக்கு அவனுடைய நோக்கம் எல்லாம் நான் தேவனோடு நடக்கணும். ஒரு முறை ஜெப பாஸ்டர் இங்கே வந்தப்போ பிரசங்கத்தில் சொன்னார், ஜெப பாஸ்டர் தானே, ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஏனோக்குக்கு இருந்த ஒரு நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி ஆண்டவர் வருவார், நான் ஆண்டவரை சந்திக்கணும், நானும் ஆண்டவரும் நடக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலக பிரகாரமாக என் பேரில் பெரிய வீடுகளை கட்டுகிறதோ, மாளிகையை கட்டுறதோ, உலக பிரகாரமாக என் பேரில் பெரிய பட்டணங்களை கட்டுகிறதோ என் நோக்கம் அல்ல. ஆமாம், நான் எப்படியாவது என்ன பண்ணணும், தேவனோடு நடக்கணும், தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெறணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி 2 பேரும் அர்ப்பணித்திருந்தார்கள்.
ஒருத்தன் அவன் வாழ்க்கையை பூமிக்காகவே அர்ப்பணித்தான், ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணித்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எதற்கு அர்ப்பணித்து நம்ம வாழ்கிறோம்? எந்த ஏனோக்க போல வாழ்கிறோம்? பைபிளில் நிறையா 2 பேர் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல் இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுல் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய சவுல் தேவ சித்தத்தை செய்ய முடியல, ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன பண்ணான்? தேவனுடைய சித்தத்தை செஞ்சான். இப்படி பைபிளில் 2 பேர் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு முன்பாகவே இன்றைக்கு 2 மாதிரி இருக்கிறது. ஒரு ஏனோக்கு, அவன் பூமிக்குரிய வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தான், அவன் இன்னைக்கு அவன் பேர் நினைக்கப்படவே இல்லை. ஆனால் இன்னொருத்தன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தான், பரலோகம் அவனுக்கு சாட்சி கொடுத்தது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ ஒருத்தன் பூமிக்குரிய மகிமையை தேடினான், ஒருத்தன் பரலோக மகிமையை தேடினான். ஒருத்தன் பூமியிலே பட்டணத்தை கட்டினான், ஒருத்தன் தேவனுடைய ஐக்கியத்தை கட்டி எழுப்பினான். ஒருத்தன் ஏர்த்லி சக்ஸஸ், பூமிக்குரிய காரியங்களில் நான் வெற்றி பெற்றா போதும், நல்லா படிக்கணும், நல்லா சாதிக்கணும், என் பேர் பூமியில் அநேகரால் நினைக்கப்படும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்கிறான், எவ்வளோ வெற்றியாக வாழ்ந்திருக்கிறான், சாதிச்சுட்டான்ப்பா, பெரிய சாதனையாளன் அப்படின்னு சொல்லணும்னு பூமியில் தன்னுடைய வேகத்தை, நேரத்தையும், காலத்தையும், பணத்தையும் செலவு செய்து அதன் மூலமாய் பூமியில் ஒரு பேர் பிரஸ்தாபத்துக்காக வாழ்ந்தான். ஒருத்தன் பரலோகத்தில் இருக்கிற அவன் உறவுக்காக வாழ்ந்தான். ஒருத்தன் மறக்கப்பட்டான், ஒருத்தன் நினைவு கூறப்பட்டு எடுக்கப்பட்டான். ஒருத்தன் தற்காலிகமான பிரபலத்தை தேடினான், ஒருத்தன் பரலோகத்திலிருந்து வருகிற சாட்சிக்காக அவன் தன்னுடைய ஜீவியத்தை வாழ்ந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தற்காலிகமானது என்றும் பரலோக வாழ்க்கை அவன் மகிமையானது, நித்தியமானது என்கிறதை அப்போதே ஏனோக்கு அறிந்து கொண்டதுனால தான் விசுவாச வீரர்கள் பட்டியலில் தேவன் அவன் பெயரை சேர்த்திருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பவுல் கூட நீங்கள் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் அல்லது பரலோகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை 2 வார்த்தையினால் வித்தியாசப்படுத்துகிறார். நீங்கள் பாருங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படிப்பீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5:1, ரெண்டு வார்த்தை அதில் முக்கியமான வார்த்தை இருக்குது. என்னென்ன வார்த்தை? அவ்வளோதான், கவனிச்சிங்களா? வேற ரெண்டு வார்த்தை இருக்குது. அந்த 2 வார்த்தையை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வசனத்தினுடைய அல்லது நம்முடைய ஜீவியத்தினுடைய ஒரு பெரிய பாடமே நமக்கு கிடைக்கும். 5:1 நான் சொல்கிறத சொல்லுங்கள். பூமிக்குரிய கூடாரம், நித்திய வீடு. 2க்கு வித்தியாசம் இருக்கா? என்ன இருக்கு? பூமிக்குரியன்னு சொல்லும்போது பவுல் அது என்னன்னு சொல்கிறாரு? கூடாரம். பரலோகத்தில் இருக்கிறது என்னதான்? வீடு. கூடாரத்துக்கு வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? கூடாரத்துக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம தற்காலிகமாக ஒரு இடத்துல போய் வேலை செய்கிற இடத்துல, இப்போ இந்த இந்திக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டட வேலை செய்யும்போது தற்காலிகமாக என்ன பண்ணுவாங்க? அந்த வேலை முடிகிற அளவுக்கு போட்டு ஒரு இது போட்டு வாடுவாங்க. அதுக்கு பேர் என்னது? கூடாரம், டென்ட். அதுக்கு பேர் என்ன? டென்ட், கூடாரம். ஆனால் வீடுங்கிறது என்னது? அஸ்திபாரம் போட்டு எப்போதும் நிரந்தரமாக இருக்கிறது மாதிரி கட்டுறதுக்கு பேர் என்ன? வீடு. இந்த பூமியில் இப்போ நம்ம தங்குறதுக்கு நம்ம யாரும் கூடாரத்தை என்ன பண்ணலை? கட்டலை. என்ன கட்டுறோம்? நம்ம எல்லாரும் வீடை கட்டுறோம். கூடாரத்தை யார் கட்டுவான்னா, தற்காலிகமாக தங்குறவங்க எதை கட்டுவாங்க? கூடாரத்தை கட்டுவாங்க. இது ஏன் வீடுப்பா, நான் என் பிள்ளைங்க எங்கள் சந்ததிகள் வாழணும், இது எங்கள் சொந்த நிலம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க? வீடை கட்டுவாங்க. பவுல் சொல்றாரு, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை எது மாதிரி?
கூடாரத்தில் வாழ்றது மாதிரி. அதனால தான் சொல்லும் போதே பூமிக்குரிய கூடாரம். அடுத்தது சொல்லும் போது நித்திய வீடு பரலோகத்தில். அப்போ பரலோகத்தில் ஆண்டவர் கட்டுறது தான் நம்ம வீடு கட்டுறோம் பாருங்க, அஸ்திபாரம் போட்டு. ஆமாம், நான் 30 வருஷம் இருக்குமா, ஆமாம் செங்கல் போட்டு கட்டு, நல்ல காங்கிரீட், இத்தனை இன்ச் காங்கிரீட் போடு, ஆமாம் எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த வீடு நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நம்ம செய்கிறோம்ல. அது எங்கே தான் கர்த்தர் கட்டுறாரு? பரலோகத்தில் கட்டுறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதில் வாழ்கிறது மாதிரி? கூடாரத்தில் வாழ்கிற மாதிரி. அதனால தான் மோசே சொன்னார், 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் எப்படி பார்த்தாலும் இதை தாண்டினா நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் என்ன பண்ணாது, இருக்காது. அதனால தான் பரலோகத்திலே நித்திய காலமாக வாழ போகிறதுனால அங்கே நமக்கு வீடும், இங்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கை கூடாரமாக இருக்குது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயாம். அப்போ இங்கே பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம வீடை போல நினச்சி வாழ்ந்து பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் நம்முடைய நற்கிரியைகளுக்கு ஏற்றபடி பரலோகத்தில் கர்த்தர் நமக்காக கட்டுகிற கைவேலை இல்லாத நித்திய வீட்டை நம்ம கூடாரமாக நினச்சா அந்த ஏனோக்க மாதிரி வாழுவோம். ஆனால் இந்த தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்க போல வாழணும்னா பூமிக்குரிய பெரிய மாளிகையை நான் கட்டி எழுப்பணுங்கிறத விட நான் பரலோகத்திலே நித்திய வீட்டுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயாம். அதனால தான் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதையும் இதே 1 கொரிந்தியரில் பவுல் சொல்கிறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்மளும் இதே போல் பூமியில் வீடு கட்டணும். எப்படி கட்டணுமா? 3ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம் பாருங்க. ஆமாம், பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு அஸ்திபாரம் போட்டேன். அந்த அஸ்திபாரம் என்னது? 11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துங்கிற அஸ்திபாரத்தை நமக்கு என்ன பண்ணியாச்சு? போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட்டணுமா கட்டக்கூடாதா? கட்டணும். எப்படி கட்டணுமா? பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், அடுத்தது மரம், புல், வைக்கோல், 6 பொருள் இருக்குது. எது வேணாலும் வச்சு வீடு கட்டிக்கலாம். 6 பொருள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னது? பொண்ணு இருக்கு, அடுத்தது வெள்ளி இருக்கு, கல் இருக்கு. சொல்லுங்க. பொண்ணு இருக்கு, அப்புறம் வெள்ளி இருக்கு, அப்புறம் விலையேறப்பெற்ற கல் இருக்கு, அப்புறம் மரமும் இருக்கு, அப்புறம் புல் இருக்கு, அப்புறம் வைக்கோல் இருக்கு. இப்போ 6 பொருள் இருக்கு. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். இயேசுங்கிற அஸ்திபாரத்தை போட்டாச்சுப்பா. யாரோ ஒருத்தங்க இயேசுங்கிற அஸ்திபாரத்தை சுவிசேஷம் சொல்லி நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? போட்டுட்டாங்க. இயேசுவை தெரிஞ்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இனி வாழ்க்கை நான் எப்படி வேணா வாழலாம் அப்படி அல்ல. இதுக்கு மேலே தான் நீ என்ன பண்ண போற? கட்ட போற. அதனால தான் நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன்ல, நிறைய சபைகளில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு தான் சபை நடத்தப்படுறது. வாரம் அஸ்திபாரத்தையே போட்டுட்டு இருந்தா நம்ம எப்போ வீடு கட்ட முடியும்? கரெக்டா இல்லையா? வாரம் இயேசு உங்களுக்கு அது செய்கிறார், இயேசு நன்மை செய்கிறார், இயேசு நல்ல, இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் என் ஜீவியத்தை என்ன பண்ணணும்? கட்டணும். அப்படி கட்டுறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. இப்போ இந்த பொருளை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? இப்போ வெள்ளையம் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல், எது வேணா வச்சு வீடு கட்டலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். எப்படி டெஸ்ட் வைப்போம்னா, உங்க வீட்டை கொளுத்திடுவோம். உங்க வீட்டை கொளுத்திடுவோம். நெருப்பு தான் உங்க வீட்டை டெஸ்ட் பண்ணும். இப்போ 6 பொருள் இருக்கு. எதுல கட்டுவீங்க? மரத்துல கட்டலாமா? தாங்குமா? தாங்காது. புல்லுல கட்டலாமா? தாங்காது. வைக்கோல்ல கட்டலாமா? தாங்காது. அதுவே பொன், வெள்ளி, அப்புறம் விலையேறப்பெற்ற கல், இதுல கட்டுறது தான் அக்கினியில் அகப்படும் போது அது தப்பி பிழைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பாருங்க, நீங்கள்லாம் கட்டி முடிச்சுட்டா 13வது வசனம், அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவனுடைய வேலைப்பாடு ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தப்படும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும்.
அப்போ இதெல்லாம் எப்போ இது எப்படி வெளிப்படும்னா எதில் டெஸ்ட் பண்ணி வெளிப்படும்? அக்கினியினாலே வெளிப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல் ஏனோக்கு பூமியில் தன்னுடைய பெரிய சக்சஸ், பூமியில் என் பேரில் பட்டணங்கள் இருக்கணும், என் பேரில் பெரிய பேர் பிரஸ்தாபம் இருக்கணும்னு சொல்லி அவன் ஆவிக்குரிய காரியங்களில் ரொம்ப தற்காலிகமானதை கொண்டு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது ஆத்துமாவுக்கு அடுத்த வாழ்க்கையை அவன் பணிந்து கட்டினதுனால அவனுடைய வீடு என்ன பண்ணுச்சு? அழிந்து போனது. நாளானது அது என்ன பண்ணிருச்சு? ஆமீன், அழிச்சிருச்சு. இன்னைக்கு நம்மளால் அதை நினைக்க முடியல. ஆனால் இந்த ஏனோக்கு ஆமீன் நிலைத்திருக்கிறதை கொண்டு கட்டினான். இன்னைக்கு அவனுடைய பேர் நிலைத்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம சந்ததிக்கோ காடு, வீடு, நிலம், அப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் டிராக்டரு, என்ன வேணாலும் நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம நினைக்கிறோம், பா என் பிள்ளைக்கு நான் எல்லாம் சேர்த்து வச்சிட்டேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் பேர் கூட உங்கள் பிள்ளைங்க நினைப்பாங்களான்னு தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நிலங்களை சேர்த்த அப்பா அம்மா பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைங்க அவங்கள என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறதில்ல. உயிரோடு இருக்கும்போதே சந்ததி நினைக்கிறதில்ல. அவங்க பேரில் தான் இன்னும் பத்திரமே இருக்குது, அவங்க பேரில் தான் இன்னும் காட்டு பட்டாவே இருக்குது. அப்படி இருக்கும்போதே அவங்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? மரியாதை இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கிற அதனால தான் நீங்கள் பிரசங்கி புஸ்தகத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாலமோன் சொல்கிறாரு, எனக்கு இருக்கிற ஞானத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பின்னாடி ஒரு பையன் வரான், எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருது, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது. அவன் இந்த சொத்தெல்லாம் பாதுகாப்பானா அல்லது இந்த சொத்தை பெருக்குவானா அல்லது குடிச்சோ அல்லது வேற ஏதோ ஒரு வழியில் இந்த சொத்தை அழிச்சிருவானா நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. நான் 50 வருஷம் வாழ்ந்து நிலத்துல வேர்வை சிந்தி நான் ஒரு 2 ஏக்கர் சம்பாதிச்சேன்னு நம்ம சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் அந்த 2 ஏக்கரை வித்து அவன் குடிச்சோ அல்லது வேற ஏதோ ஒரு வழியில அழிச்சிட்டான்னா நம்ம 50 வருஷம் வாழ்க்கை என்ன ஆயிடும்? வேஸ்டா போகுமா போகாதா? 50 வருஷம் வாழ்க்கை வேஸ்டா போகுது. இப்போ சமீபத்தில் மலையில பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் பணம் போட்டாங்க. என்ன பணம் போட்டாங்க? நம்ம 1 லட்ச ரூபாய் போட்டால் மாதம் நமக்கு திருப்பி இவ்வளோ பணம் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் 50,000 1 லட்சம் அப்படின்னு கடன் வாங்கி போட்டாங்க. இதில் சிலர் வீட்டு இந்த காட்டு பத்திரத்தை வச்சு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்களாம், போட்டுட்டாங்க. 20 லட்ச ரூபாய் போட்டால் நிறையா கிடைக்கும். கடைசியில் இப்போ அந்த இதே இழுத்து மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 லட்ச ரூபாய் கடனில் காட்டு பத்திரத்தை இழந்த ஒருத்தன் பணமும் திருப்பி கிடைக்காதுன்னா இப்போ அவன் வாழ்ந்த சம்பாதிச்ச அவங்க தலைமுறையெல்லாம் சம்பாதிச்ச நிலம் பணம் எல்லாம் ஒருத்தனுடைய புத்தியினத்தில் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. போகுமா போகாதான்? போகும். அப்போ இதெல்லாம் அதனால தான் பிரசங்கி சொல்றாரு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது. படுகிற பிரயாசத்தினால் பலன் என்ன? ராம் முழுவதும் ஒருத்தன் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நிலைச்சு அவனுக்கு பின்னாடி வருவன் துன்மார்க்கனோ நீதிமானோ யாருக்கு தெரியும்? இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்றோம். அதனால தான் பைபிள் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கட்டி எழுப்பிட்டேன், என் பேரில் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டேன், என் பேரில் நான் வீடு கட்டிட்டேன், என் பேரில் நான் நிலம் வாங்கிட்டேன், என் பேரில் நான் வண்டி வாங்கிட்டேன், என் பேரில் ஒரு 2 ஏக்கர் எக்ஸ்ட்ரா சொத்து வாங்கிட்டேன், என் பேரில் நான் அதை சாதிச்சிட்டேன், பேங்க்கில் என் பேரில் நான் இவ்வளோ போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம எவ்வளோ காரியத்தை நம்ம பெருமையாக சொன்னால் கூட ஆத்துமாவை அவன் வாழுகிற நாட்களில் நஷ்டப்படுத்திட்டா அதனால பிரயோஜனம் ஒன்றுமே. அதனால தான் இந்த ஏனோக்கு எதை செஞ்சான்னா, என் ஆத்துமாவை நான் என்ன பண்ணணும், நஷ்டப்படுத்தக்கூடாது, என் ஆத்துமாவை நான் காத்து கொள்ள வேண்டும்னு வாழ்ந்தான். அவனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது முதல் பாடம். என்ன பாடம்? 2 ஏனோக்கு இருந்தாங்க.
ஒரு ஏனோக்கினுடைய பெயர் நினைக்கப்படவே இல்லை. ஆனால் இன்னொரு ஏனோக்கினுடைய பேர் நினைக்கப்பட்டுச்சு. காரணம், அவன் பேரில் பூமியில் எப்படி தன்னுடைய ஆஸ்தியை அந்தஸ்தை பெருக்கணும்னு வாழ்ந்தான். ஒருத்தன் நான் எப்படி தேவனோடு நடக்கிறது, தேவனோடு சஞ்சரிக்கிறதுன்னு வாழ்ந்தான். அவனுடைய பெயர் நினைக்கப்பட்டது. கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இயேசுவே இந்த பூமியில் இருக்கும்போது அதிகமாக பிரசங்கம் பண்ணது பார்த்திங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது அரிதுன்னு இயேசுவே சொல்லிட்டார். அப்படி தானே? ஒருத்தன்ட்ட ஆண்டவர் சொல்கிறார், அவன் கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். போய் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று நீ தரித்திரர் கொடு. ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கத்தோடு என்ன பண்ணிட்டானா, போய்த்தானா. ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்க, ஐஸ்வர்யவான்கள் நுழைவது ரொம்ப அரிதாக இருக்கிறது. அப்போ பணத்தை சேர்க்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, பரலோகத்துக்கு போகிறதுக்கு என் ஆத்துமாவை நான் என்ன பண்ணணும், விலையேற பெற்றதாக மாற்றணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது முதல் பாடம். ரெண்டாவது ஒரு பாடம், 3 பாடமும் ஏனோக்கு வாழ்க்கையிலிருந்து படிக்கிற 3 பாடம்னு சொல்லி பைபிள் ஸ்டடி முடிஞ்சோன்னே கேட்பேன். 3 பாடமும் கரெக்டாக சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நீங்கள் பரவாயில்ல, பைபிள் இல்லைன்னாலும் நீங்கள் நினைவில் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். 3 பாடம். முதல் பாடம், 2 ஏனோக்கு இருந்தாங்க. ஒரு ஏனோக்கு பேரில் பெரிய பெரிய பட்டணங்கள் கட்டப்பட்டது. ஒரு ஏனோக்கு பேரில் பூமியில் ஒன்றும் இல்லை, ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு பொக்கிஷம் இருந்துச்சு. ரெண்டாவது இன்னொரு பாடம், இந்த ஏனோக்கை பற்றி நீங்கள் படிக்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு முன்பாக இருந்த அவனுடைய அப்பா, அவங்க அப்பா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 962 வருஷம். அவங்க அப்பா யாரேத்துங்கிறவர் பைபிளில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 962. சரி, இவருக்கு ஒரு பிள்ளை பிறந்திருப்பார்ல, அவங்க பிள்ளை பேர் என்ன? ஏனோக்கினுடைய பிள்ளை பேர் என்ன? 22. மெத்தூசலா. அவன் பிள்ளை பேர் என்ன? மெத்தூசலா. அவன் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தான்? 27. பைபிள்ல அதிகமா வாழ்ந்த 2 பேர், ஒன்னு மெத்துசலா, இன்னொன்னு ரெண்டாவது அதிகமா வாழ்ந்தது யாரு? ஒன்னு இவனுடைய அப்பா, இன்னொன்னு இவனுடைய பிள்ளை. ஒருத்தன் 962 வருஷம் வாழ்றான், ஒருத்தன் 969 வருஷம் வாழ்றான். ஆனா இவன் வாழ்க்கை தேவனோடு நடக்கிறான், தேவனோடு சஞ்சரிக்கிறான், தேவனோடு கூட உள்ள நடக்கிறதுனாலே பல வெளிப்பாடோடு கூட வாழ்ந்தான். இயேசுவின் வருகை வரைக்கும் அவனுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. ஆனால் அவன் வாழ்க்கை ரொம்ப குறுகின நாள் தான் இருந்துச்சு. அவனுடைய ஆயுள் காலம் எவ்வளோ வருஷமா? அவன் மரிக்கல எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனுடைய ஆயுள் காலமானா நீங்கள் பாருங்க, 23வது வசனத்தில் ஏனோக்கினுடைய நாளெல்லாம் 365 இப்படி சொல்லலாம். எல்லாரும் வாழ்ந்ததை விட 1/3 பங்கு தான் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். இப்போ எல்லாரும் ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா இவன் எவ்வளோ வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கிறான்? 20 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறான். வாழ்நாள் குறுகினது தான். ஆனால் அவன் வாழ்நாள் குறுகினதாக இருந்தாலும் எதற்கு வாழ்ந்தோமோ அந்த நோக்கத்தை சரியாக பிடிச்சிட்டான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்மெல்லாம் ஜெபிக்கிறது என்னது? ஆண்டவரே நல்ல ஆயுசு நாட்களை தாங்க, ஆயுசு நாட்களை தாங்க. எதுக்கு ஆயுசு காலம்? அது முக்கியம் இல்லை. இப்போ ஆண்டவர் கேட்பார்ல, நம்ம ஜெபம் பண்ணுறோன்னு வச்சுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை காண்பீங்க ஆண்டவரே. அப்புறம் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ஆண்டவரே கர்த்தர் எனக்கு 1 வருஷத்தை கொடுத்தீரே, புது வருஷத்தை காண செய்தீரே, ஸ்தோத்திரம். இப்போ தாத்தா கூட சொன்னார்ல, 82 வயசு ஆச்சு ஆண்டவரே, 82 வயசை கொடுத்து. இப்போ ஆண்டவர் திருப்பி சரிப்பா நான் கொடுத்துட்டேன், எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்னா, இல்லது எனக்கு ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பயமாக இருக்குது, இந்த வியாதி என்னை என் வாழ்க்கையை என்னை நான் செத்துருவனோன்னு மரணம் அடைஞ்சிருவனோன்னு பயமாக இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் திருப்பி சரிப்பா நான் ஜீவனை தரேன், எதுக்கு ஜீவன் வேணும், எதுக்கு நீ ஜீவனோடு இருக்கணும்னு நினைக்கிற,
எதுக்கு உனக்கு நீடித்த ஆயுள் வேணும்னு நினைக்கிற அப்படின்னு திருப்பி ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்டார்னா நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன பதில் இருக்குது? பதில் இப்போ சொல்ல வேண்டாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன பதில் நம்ம வச்சுருக்கிறோம்? ஒவ்வொரு வருஷம் ஆண்டவர் கிருபையாக கொடுக்குறாருல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாக கொடுக்குறாருல, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு கடந்து வர உதவி செய்கிறாருல, ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தர் நமக்கு புதிய மாதத்தை கொடுக்குறாருல. 2025 ஆரம்பித்து ஏறக்குறைய 9 மாதம் கடந்து இப்போ இந்த 10வது மாதத்தில் பாதி நாள் வரைக்கும் வந்துட்டோம்ல. அப்போ இவ்வளோ நாள் கர்த்தர் கொடுத்துருக்குறாருல, கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார்? இன்னும் நான் எனக்காக வாழ்கிறதுக்கா? இன்னும் நான் எனக்காக பூமிக்குரிய ஆஸ்திகளை சேர்த்து கொள்றதுக்கா? இன்னும் நான் எனக்காக என் பேர் பிரஸ்தாபத்துக்காக இந்த பூமியில் நான் வாழலை, சாதிக்கலை, அதுக்காகவா அப்படின்னு நம்ம தான் நம்முடைய வாழ்க்கை குறித்த கேள்வி கேட்டு பார்க்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு காலம் வாழ்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் சரியாக வாழ்ந்து என் ஓட்டத்தை முடிக்கிறேங்கிறது தான் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் 60 வயசில் மரித்தார், ஜெயிலில் இருக்கிறார். 2 தீமோத்தேயு நிருபம் படித்தோம்ல, கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு, ஒரு ஏறக்குறைய ஒரு 60 62 அந்த வயசில் மரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு ஜீவனை மறுபடியும் தாங்க, ஜீவனை மறுபடியும் தாங்க ஆண்டவரே, நான் சிறைச்சாலையிலிருந்து என்ன அங்கே பிலிப்பு பட்டணத்தில் விடுவித்தது போல என்ன ஆச்சரியமாக மறுபடியும் விடுவீங்க அப்படின்லாம் சொல்லலை. அங்கே சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்காக நீதியின் கிரீடம் என்ன பண்ணிருது, அதை கர்த்தர் எனக்கு தந்தருளுவார். நான் பானபலியாக வார்க்கப்படுகிறேன், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகிற காலம் எனக்கு வந்தது. அப்போ அப்படி வரும்போது நமக்கு ஒன்று தெரியணும், என் ஓட்டத்தை நான் ஓடி முடித்து விட்டேன், அவ்வளோதான். பாதி ஓடிட்டேன், பாதியிலே இவர் போயிட்டார், அப்படி அல்ல. என் ஆவிக்குரிய ஓட்டத்தை, என் விசுவாச ஓட்டத்தை நான் முழுவதும் ஓடி முடிக்கணுங்கிறது தான் நம்முடைய பிரதான லட்சியமாக இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வாழ்ந்தது எத்தனை வருஷம்தான்? 33 வருஷம்தான். இயேசு மரணம் அடைகிற வயசா? யோவான் ஸ்நானகன் பைபிளில் சொல்லுது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செஞ்ச ஒரு மனுஷன், ஆனால் ஒரு பாவத்தை கண்டித்ததுனால ஏரோதனுடைய பட்டயத்துக்கு என்ன பண்ணிட்டான், அவனுடைய ஜீவன் போச்சு. இப்போ யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை தோல்வி அடைஞ்ச வாழ்க்கை. ஆண்டவருக்காக இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தாரு, இவருக்கு இப்படி ஒரு முடிவா அப்படின்னு வேதமும் ஒரு மனுஷன் அப்படி பார்க்காது, பரலோகமாக அப்படி பார்க்காது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன்தான் அப்படி பார்ப்பான், மனுஷன்தான் அப்படி பார்ப்பான். எவ்வளோ வருஷம் வாழ்ந்து எவ்வளோ ஊழியம் செஞ்சால் கூட அவங்க இறக்கும் போது என்ன நினைப்பாங்க, சார் இப்படி போயிட்டாரு, இப்படி செஞ்சாரு, அப்படி இருந்தாரு, அப்படி வாழ்ந்தாரு, இப்படியெல்லாம் இருந்தாங்க, ஏன் இப்படி அப்படின்னு நம்ம தான் கேட்குறோம். ஆனால் ஒரு மனுஷனுடைய நோக்கம் இந்த பூமியிலே அவன் வாழ்ந்த அல்லது அவன் பூமியிலே கர்த்தர் அவனை சிருஷ்டித்த அல்லது பிறக்க பண்ணின நோக்கத்தை அவன் நிறைவேற்றுவானால் அங்கே தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஓட்டம் முடியுதுன்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் நான் அதிக வயசு வாழ்ந்தேங்கிறத விட என் நோக்கத்தை நான் சரியாய் புரிந்து வாழ்ந்தேன்னு சொல்கிற சாட்சி தான் சரியாக இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏனோக்கை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சார் உங்கள் அப்பா எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார், உன் பிள்ளை எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார், ஆனால் உன் வாழ்க்கை 3ல் 1 பங்கு கூட அவங்கள மாதிரி இந்த பூமியில் எதையும் அனுபவிக்க முடியாமல் வாழ்க்கை போச்சே அப்படின்னா, இல்லை, நான் தேவனோடு நடந்தேன், தேவனோடு சஞ்சரித்தேன், எனக்கான வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார், நான் தேவனிடத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நிச்சயம் வேணும். அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற காலத்திலேயே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். வாழ்கிற காலத்திலே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இப்போ நம்ம பூமியில் வாழ்கிற காலத்தில் நம்ம ஆயுசு நாள் கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறோமே. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த பூமியில் நம்ம எவ்வளோ காலம் வாழுகிறோமோ அந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு சமாதானம் அப்படின்னு கேரண்டியெல்லாம் கிடையாது. பூமியில் வாழுகிற காலமெல்லாம் வருத்தம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஒரு 5 வருஷம் நான் வாழ்ந்துக்கிற ஆண்டவரேன்னா இந்த 5 வருஷமும் எனக்கு பாரம், கவலை, வருத்தம், பயம் இதுதான் மனுஷனை சூழ்ந்திருக்கிறது.
மோசையே அப்படி தானே ஜெபம் பண்ணார். வாழ்நாள் மனுஷனுடைய வாழ்நாள் எப்படி 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும், அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அர்த்தம் என்ன? நான் 70 வயசு வாழ்ந்துட்டேன் அப்படின்னு 70 வயசு திரும்பி பார்த்து, சார் 70 வயசுனுடைய மேன்மை என்ன, அப்படி என்ன இந்த இந்த 70 வருஷத்தில் எனக்கு மேன்மைன்னு திரும்பி பார்த்தா, மேன்மையானது எதுதான்? வருத்தமும் சஞ்சலமும் தான். அதனால 70 வயசு நான் வாழ்கிறேங்கிறத விட அதில் இருக்கிற வருத்தமும் சஞ்சலமும் தான் நமக்கு அதிகம். ஆனால் தேவனோடு நடந்தால் அந்த வாழ்க்கை குறுகினதாக இருந்தாலும் அது நம்முடைய ஓட்டத்தை நாம் சரியாக ஓடி முடித்தோங்கிறதற்கு அதுதான் ஒரு அடையாளம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 2வது பாடம் என்ன? எவ்வளோ வருஷம் வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ யோவான் ஸ்நானகன் அப்படி தானே, இப்போ இயேசுவும் மரிக்கும் போது அப்படி தானே நினச்சிருப்பாங்க. ஆனால் என்னுடைய காலம் வரும்போது நான் தேவ சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டேனாங்கிறது தான் நோக்கம். இயேசும் கெத்செமனே தோட்டத்தில் அப்படி தானே ஜெபிச்சார். ஏன் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். நான் 33 வயசில் மறிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் என் வாழ்க்கையில் தேவ சித்தமாக இருந்தால் அது என்ன பண்ணட்டும், நடக்கட்டும். அப்படின்னா இப்போ யாரும் நீங்கள் மரணம் வரும்னு பயமுறுத்துறது அல்ல. நம்ம சிந்திக்க வேண்டியது ஒன்று தான், நான் எவ்வளோ வருஷம் வாழ்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறதும், ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்போது கர்த்தாவே கிருபையாக ஒரு வருஷத்தை கொடுத்தீரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறதும், அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாளை கூட்டித்தாங்கன்னு கேட்குறதும் பெருசு இல்லை. திருப்பி ஆண்டவர் நம்மக்கிட்ட இதெல்லாம் கொடுக்கறதுனுடைய நோக்கம் என்னப்பா, எதுக்காக உனக்கு ஆயுசு நாள், எதுக்காக உனக்கு புது வருஷம், இப்படி கேட்கும்போது அதற்குண்டான பதில் என்ன பதிலுங்கிறதா ரொம்ப முக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை ஆமென், நான் சொன்னது போல் வாழும்போதே சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஏனோக்கை பற்றி 5ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஏனோக்கை பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே, இந்த பூமியில் அவன் ஓட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஏனோக்கு குறித்த சாட்சி என்னதான் இருந்துச்சு? அவன் தேவனுக்கு பிரியமானவன். இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொண்டு நம்மளை ஒரு பெட்டியில் படுக்க வச்சா தான் நம்மளை பற்றிய நல்ல சாட்சியை நம்ம என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். கரெக்டு தானே? நம்மளை பற்றி நல்ல சாட்சி வேணும்னா நம்ம வாழ்கிற காலத்தில் நம்முடைய ஊழியத்தை யாரும் சாட்சியாக சொல்லவும் மாட்டாங்க, நம்முடைய எந்த நற்கிரியைகளும் யாரும் நினைவு கூறவும் மாட்டாங்க, நினைக்கப்படவும் நினைக்கப்படாது. நமக்கே சில ஆதங்கள்லாம் இருக்கும். என்ன நம்முடைய குறைவுகளை மட்டுமே மற்றவங்க பேசுகிறாங்களே, நம்மளை பற்றிய நன்மையான காரியங்களை பேசுறதுலையே நம்ம நினைப்போம். ஆனால் எப்போ பேசுவாங்கன்னா நம்ம காது அது கேட்கவே கேட்காது. நம்ம இந்த பூமியில் நம்முடைய ஓட்டமே முடிஞ்சிடும். அன்னைக்கு நம்மளை பெட்டியில் படுக்க வச்சிருக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மைக்கு பிடிச்சி வரிசையாக சார் இப்படி ஒரு மனுஷன் எப்படி இருந்தார் தெரியுமா, எப்படி வாழ்ந்தார், அவர் எவ்வளோ நன்மை செஞ்சார் தெரியுமா, எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சார் தெரியுமா, எப்படி பேசுவார் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது முக்கியம். பல நேரங்களில் நம்ம அவங்க ஜீவியம் சரியில்லாத ஜீவியமாக இருந்தால் கூட நம்ம என்ன தான் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது, நல்லவங்களாக தான். ஏன்னா ரட்சிக்கப்படாமல் சரியான ஆவிக்குரிய ஒரு ஜீவியம் வாழாத ஒருத்தங்க மரணம் அடைஞ்சால் கூட அவங்க விசுவாசிங்க ஊழியர்களில் கட்டாயப்படுத்துகிறாங்களாம். என்னது, நீங்கள் கிறிஸ்தவ முறைப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணுங்க. நம்ம அடக்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். நம்ம அடக்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழணும். ஒரு பாஸ்டருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். ஒரு பாஸ்டருக்கு 2 பிள்ளைங்க. ஸோ ஒரு பாஸ்டர் சொன்னதை சொல்கிறேன். ஸோ அந்த பாஸ்டருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பேரும் துன்மார்க்கமாக வாழ்ந்த 2 பிள்ளைங்க. அதில் மூத்தவன் இறந்துட்டான். அப்போ இவன் தம்பி நினச்சானா, எங்கள் அண்ணனை பற்றி எல்லாரும் ஆமாம் எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லவன்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட மிரட்டினானா, நீங்கள் அடக்க ஆராதனை நடத்தும் போது எழும்பி நின்று எங்கள் அண்ணன் நல்லவன், எங்கள் அண்ணன் சூப்பரான மனுஷன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்,
4 வார்த்தை பேச. அப்போ சொன்ன, எப்படிப்பா பேசலைன்னா அடுத்தது உங்களுக்கு அதே நிலைமை தான் அப்படின்னு தம்பிக்காரன் வந்து அப்பாவை என்ன பண்ணியிருக்கிறான், மிரட்டி இருக்கிறான். நல்ல வார்த்தையை சொல்லலைன்னா அவ்வளோதான், உங்களை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டான். மிரட்டின உடனே சரின்ட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, வந்து அடக்க ஆராதனையில் மைக்கை எடுத்து எந்திரிச்சு நின்று, இவனை மாதிரி ஒரு துன்மார்க்க யாருமே இல்லை, இவனை மாதிரி ஒரு அயோக்கியமான வாழ்க்கை யாருமே வாழலை, குடி எல்லா கெட்ட பழக்கத்தோட வாழ்ந்துட்டான் அப்படின்னோடனே அங்கிருந்து தம்பி என்ன பண்ணியிருக்கிறான், முறைச்சு, அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா, அண்ணனை பற்றி நல்லதான் சொல்லணும், நல்லவன்னு சொல்லணும் அப்படின்னு மிரட்டின உடனே, என்னதான் இப்படி வாழ்ந்தாலும் இவன் நல்லவன். எதில் நல்லவன்னா, அதை இருக்கான் பாருங்க என் தம்பி, அவனுடைய அயோக்கியத்தனத்தை ஒப்பிடும்போது இவன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அவனை ஒப்பிட்டு இவனை என்ன பண்ணிட்டாரான், நல்லவன்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி நம்ம மரிச்சிருக்கும் போது நம்மை பற்றி உலகத்தில் நம்ம சாட்சி சொல்கிறத விட கொஞ்ச காலமாக இருந்தாலும் உலகம் நம்மை பற்றி சாட்சி சொல்கிறதுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம சபையிலையும் சின்ன வயசில் மரணம் நடந்துச்சு. இப்போ சின்ராஜனுடைய மரணமெல்லாம் எல்லாருக்கும் நமக்கே வந்து எப்படி தான் இருக்கும், ஆமாம் ஏன் இப்படி அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எவ்வளோ வருஷம் வாழ்கிறோங்கிறத விட என்ன செஞ்சோங்கிறது தான் முக்கியம். அதுதானே முக்கியம். யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள், பவுல் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள், இயேசுவினுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள், ஏனோக்கினுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். எல்லாரும் பூமியில் ஆயுசு காலத்தை 960 வருஷம் 62 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் அவன் 365 வயசில் அவன் எடுத்துக்கொள்ளப்படுறான்னா அவன் எவ்வளோ குறுகின வாழ்நாள் வாழ்ந்தாங்கிறத விட ஆண்டவரோடு எப்படி நடந்தாங்கிறது தான் முக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது முக்கியமான அடுத்த பாடம், கடைசி பாடம். முதல் பாடம் என்ன சொன்ன, 2 ஏனோக்கு இருந்தான். ஒரு ஏனோக்கு பேரில் பெரிய பட்டணமே கட்டினாங்க. ஆனால் அந்த ஏனோக்கை பற்றி நம்ம யாரும் என்ன பண்ணலை, நினைக்கல. ஆனால் இந்த ஏனோக்கு பரலோகத்திலே தனக்கு பொக்கிஷங்களை சேர்த்தான், தேவனோடு நடந்தான் நினைச்சாங்க. 2வது என்ன சொன்ன, கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். 3வது, ஆதாமுக்கு எத்தனாம் தலைமுறை ஏனோக்கு, 7ஆம் தலைமுறை. இந்த ஏனோக்கு யார் சந்ததினா, ஆதாமினுடைய எந்த பிள்ளை சந்ததி ஏனோக்கு? ஆதாமுக்கு பிள்ளைங்கள்லாம் யாரு? ஆதாம் பிள்ளைங்க பேர் என்ன? ஆபேல், காயின், அப்புறம் சேத். ஆபேல் மரணம் அடைஞ்சிட்டான். காயினுடைய சந்ததியா அல்லது சேத்தனுடைய சந்ததியா இந்த ஏனோக்கு? காயின் வழி வந்தவனா சேத் வழி வந்தவனா? நம்ம 5ஆம் அதிகாரம் படிக்கும் போதே நீங்க பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் முதல்ல ஆதாம், ஆதாமுக்கு பின்பாக சேத்து, சேத்துக்கு பின்பாக அடுத்தது யாரு? ஏனோஸ், ஏனோஸுக்கு பின்பாக கேனான் 4, அடுத்தது 5 மகலாயேல், 6 யாரேத், அப்புறம் 7வது தான் யாரு? ஏனோக்கு. கரெக்டா இல்லையா? 5ஆம் அதிகாரத்தை பைபிள் வச்சிருக்கவங்க திருப்பி பாருங்க. முதல்ல ஆதாம், அடுத்தது சேத், அடுத்தது ஏனோஸ், அடுத்தது கேனான், அடுத்தது மகலாயேல், அடுத்தது யாரேத், 7வது ஏனோக். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை யாரு? ஏனோக். ஆனா ஆதாமுக்கு காயின் வழியில 7ஆம் தலைமுறை யார் அப்படின்னு பார்த்தா, இப்ப சேத்து வம்சத்துல தான் 7ஆம் தலைமுறை யாரு? இந்த ஏனோக்கு. காயினுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்கல்ல, அதுல 3ஆம் தலைமுறை தான் யாரு? ஏனோக்குன்னு சொன்ன. அதுல 7ஆம் தலைமுறை யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுல பாருங்க, முதல்ல ஆதாம், காயின், ஏனோக்கு. 4ஆம் அதிகாரம் பாருங்க, ஏனோக்குனுடைய பிள்ளை பேர் என்ன? ஈராத். 4வது யாரு? ஈராத். அடுத்தது யாரு? மெகுயவேல் போட்டிருக்கா 18வது வசனத்துல. அது மெகுயவேல் யாரு? 5வது தலைமுறை. அடுத்தது மெகுயவேல் மெத்தூசவேலை பெற்றான். அப்ப மெத்தூசவேல் எத்தனாவது தலைமுறை? சொல்லும் போது திருப்பி சொல்லணும், ஒன்னொன்னா சொல்றனா இல்லையா? ஆதாம், அடுத்து 2வது யாரு? காயின், 3வது யாரு? ஏனோக்கு, 4வது யாரு? ஈராத், 5வது யாரு? மெகுயவேல், 6வது யாரு? மெத்தூசவேல், 7வது யாரு? லாமேக். இப்ப ஆதாமுக்கு காயின் வழி 7வது தலைமுறையில லாமேக்குன்னு ஒருத்தன் வாழ்ந்தான். அதே ஆதாமுக்கு
சேத்து வழியில் ஏனோக்குன்னு ஒரு 7ஆம் தலைமுறை வாழ்ந்தான். சரி, அவன் வாழ்ந்த காலத்தில் தானே வாழ்ந்திருப்பாங்க. இவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்ல. ஆதாமுக்கு நானும் சொல்லிக்கலாம், நான் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. எங்கள் 7ஆம் தலைமுறைக்கு முன்னாடி போனால் எங்கள் தாத்தா யார் தெரியுமா, அவர் தான் ஆதாம் அப்படின்னா நானும் சொல்லிக்கலாம், ஏனோக்கும் சொல்லிக்கலாம். லாமேக்கும் என்ன பண்ணலாம், சொல்லலாம், எங்கள் அப்பாவோட 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 அப்பா 7வது தலைமுறை நான். யார் தெரியுமா, யார், ஆதாம். 2 பேருமே சொல்லிக்கலாம். சொல்லிக்கலாமா, சொல்லிக்க கூடாதா? 2 பேருமே சொல்லிக்கலாம். ஆனால் இந்த லாமேக்கு எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க. இவன் தான் முத இந்த பல ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வச்சுக்கிட்டதுல ஆள் யார் தான்? ஆள் யார் தான்? லாமேக்கு தான். அது வரைக்கும் சரித்திரத்தில் அப்படி யார் பேரும் இல்லை. லாமேக்கு 19 பாருங்க, 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள், அவ பேர் ஆதாள், இன்னொருத்திக்கு சில்லாள். ஆதாளுக்கு யாபேல் பிறந்தான். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கெல்லாம் தகப்பன். அவன் சகோதரன் இருந்தான், அவன் பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகஸ்வரக்காரருக்கெல்லாம் தகப்பன். அடுத்தது சில்லால், 2வது மனைவி. அவள் என்ன பண்ணா, தூபால் காயினை பெற்றால். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாவல். இப்ப இந்த குடும்பம், இப்படி ஒரு குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் லாமேக்கு சாதாரண ஆள் இல்லைப்பா, லாமேக்கினுடைய அவங்க பிள்ளைங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்ப்பா, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிட்டான். அந்த லாமேக்கினுடைய ஒரு பையன் பேர் யாபால். அந்த யாபால் இன்னைக்கு இந்த கூடாரம், அதுக்கப்புறம் இந்த மந்தை மேய்க்கிறவங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிசினஸுக்கே ஹெட் யார் தான்? அவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இன்னொரு நபரை பற்றி சொல்லும்போது யாரு, அதே போல யூபாலை பற்றி சொல்லும்போது அந்த யூபால் தான்ப்பா கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர். அவனுக்கு அவ்வளோ திறமை, இசைனா அவன் தான் முதல்ல. அவன் கட்டட வேலையா, அவங்க தான்ப்பா, அவங்க பிஸ்னஸ் தான்ப்பா பெருசு. ஆமாம், இசையா, இவங்க பிஸ்னஸ் தான் பெருசு. அடுத்தது இன்னொரு பையன் இருந்தான், தூபால் காயின். அவன் பாருங்க, பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் அவன் தான் யாரு, ஆசாரியன். ஒரு பெரிய பிஸ்னஸே நடத்தி இருக்கிறான். புரிஞ்சுதா நான் சொல்ல வரதனுடைய நோக்கம் புரியுதா? ஒருத்தன் ஏசு ஏசு ஏசு, ஆண்டவரே ஆண்டவரே, ஜெபம் ஜெபம், சபை சபை, தேவனோடு நடக்கிறேன், தேவனோடு சஞ்சரிக்கிறேன், ஆண்டவர் என்ன பிரியமானவன் சொன்னா போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற இதே காலத்துல ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு பிள்ளைக்கு கூடாரம் கட்டுற பிஸ்னஸ். ஒரு பிள்ளை பார்த்தா இசையில பெரிய ஆளு, மேதை. இன்னொரு பிள்ளை பார்த்தா ஏகப்பட்ட ஆளை வச்சு பித்தளை இரும்பெல்லாம் எடுத்து அதுல ஒரு பெரிய தொழிலை பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப 2 வாழ்க்கையும் உலகம் பார்த்துச்சுன்னா உலகம் எப்படி சொல்லும்? வாழ்ந்தா அவனை மாதிரி பிள்ளைய வளர்த்தணும், அவனை மாதிரி வளர்த்தணும். எப்படி படிக்க வச்சாங்க தெரியுமா? எப்படி பிள்ளைங்களை உலகத்தில் ஆளாக்கிட்டாங்க தெரியுமா? அப்படின்னு உலக பிரகாரமாக இருக்கிற சக்சஸை வச்சு உலகம் நம்ம பிள்ளைங்களை பார்க்கும். ஆனால் இவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக எதை சாதிச்சாங்களோ சாதிக்கலையோ, பிள்ளைகள் தேவனோடு நடந்திருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பாடம். இந்த உலக பிரகாரமாக என் பிள்ளைகளை நான் அப்படி ஆக்கிட்டேன் இப்படி ஆக்கிட்டேன்னு நம்ம முயற்சி பண்ணலாம், பிரயாசப்படலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், பண செலவு பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் விட என் பிள்ளைகள் நான் நடந்தது போல, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம்ல, ஆமாம், ஒரு விசுவாச சந்ததி எப்படி வாழ்ந்ததோ அதுபோல் என் பிள்ளைங்க வாழணுங்கிறது தான் பவுலினுடைய பாரமாக இருந்துச்சு. அதுபோல தான் நம்முடைய பாரம் இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயாம். அதனால தான் பாருங்கள், இப்படி ஒரு தலைமுறை வாழ்ந்ததுக்கப்புறம் 23வது வசனம் பாருங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து சொல்கிறான். அந்த 7ஆம் தலைமுறையில் ஒருத்தன் வந்தான்னு சொன்னல லாமேக்கு, அவன் இப்போ சொல்கிறான் பாருங்க. ஆதாளே சில்லாலே, நான் சொல்லுவதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன்.
இப்போ வாழ்க்கை எப்படி முடியுது பாருங்க. இவன் வாழ்க்கையினுடைய சாபம் கிரியைகள் என்னது? கொலை. அதை கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் 24 காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமெக்குக்காக 77 பலி சுமரும். அப்போ நான் கொன்னுட்டேன், அதனால என்ன பண்ணணும்? இப்போ அந்த பழியெல்லாம் என்ன பண்ணும்? என் மேலே சுமரும். அப்படி ஒரு ஜீவியத்தை வாழ்ந்திருக்கிறான். ஆனால் ஏனோக்கு இதே காலகட்டத்தில் ஒருத்தன் கொலை பண்ணி அவன் மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை தழும்புண்டாக செய்கிற ஒருத்தன். ஆனால் யூதா மன்னிக்கணும், ஏனோக்கு மட்டும் யூதா புஸ்தகத்துக்கு அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஃபுல்லாக நம்ம இதுவரைக்கும் படிக்கலை. யூதா அதில் 14வது வசனமாக படித்து பாருங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, எவர்கள் அவங்க காலகட்டத்தில் வாழ்கிறாங்க, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய், அதாவது அவருக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவபக்தியாக நடக்கிறான். ஆனால் இன்னும் ஒருத்தன் அவபக்தி உள்ளவர்களை நியாயந்தீர்க்க தேவன் வருகிறார்னு பயபக்தியோடு வாழ்ந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலக மனுஷன் எப்படி வேணால் வாழட்டும், அவன் எப்படி வேணால் பிள்ளைய வளர்க்கட்டும், அவன் பிள்ளைய நீ வாடா அடிடா, நம்ம காட்டில் சண்டை போட்டாங்க, நீ தான் அடி, அருவாள் எடுத்து மிரட்டு வெட்டு அப்படின்னு கூட சொல்லட்டும். ஆனால் நம்ம நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் வருகிறார். நீதி உள்ள நியாயாதிபதி. நம்ம 2 தீமோத்தேயு படிக்கிறோம்ல, அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வருகிறார், அவர் பலனை தருவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும். பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள சந்ததியாக வளர்க்கணும், தேவபக்தி உள்ள சந்ததியாக வளர்க்கணும். இதுதான் நமக்கு இருக்கிற 3வது முக்கியமான பாடம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் எப்பயுமே நம்ம ஆண்டவரை கஷ்டம் வரும்போது மட்டும், பாடு வரும்போது மட்டும், நெருக்க வரும்போது மட்டும் பார்த்துட்டு ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரை மறந்துடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி ஒரு ஜெபத்துக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொன்னேன். அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கதைன்னு சொன்னோன்னே எல்லார் முகமே எப்படி இருக்குது. அதனால தான் இந்த பிரசங்கத்தில் கதையே சொல்கிறதில்ல. ஏன்னா கதையை நம்ம எடுத்துகிட்டு முக்கியமானதை கோட்டை விட்டுரும். சரி, இப்போ ஒருத்தன் 15வது மாடியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். வேலை செய்யும்போது கையில் இருந்த சுற்றி கீழே விழுந்துருச்சு. ஆணி அடிச்சுட்டு இருக்கும்போது கையில் இருந்த சுற்றி தவறி என்ன பண்ணிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. இப்போ யாராவது எடுக்கிறதுக்கு இவன் பார்த்துட்டே இருக்கிறான். யாருமே அந்த பக்கம் காணோம். அப்புறமும் வந்துட்டாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. யாரும் மேலே என்ன பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணால் ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் இருந்து எடுத்து கீழே போட்டால் யாராவது 10 ரூபா பார்த்தா என்ன பண்ணுவாங்க, யார் போட்டான்னு பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாவை மேலேருந்து கீழே போட்டிருக்கான். அப்போ ஒருத்தன் நடந்து வந்திருக்கிறான், பார்த்தான் 10 ரூபா இருந்துச்சு, எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ தேடி பார்த்தா பாக்கெட்டில் இன்னொரு 5 ரூபா காசு மட்டும்தான் இருக்குது. சரி, இதையும் போடுவோம் அப்படின்ட்டு 5 ரூபாய் தூக்கி கீழே போடுறான். அதையும் ஒருத்தன் பார்த்து எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டே இருந்துட்டான். இனிமேல் இந்த காசெல்லாம் போட்டால் நம்மளை யாருமே என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு ஆணியை தூக்கி என்ன பண்ணான், நான் நடந்து வரும்போது ஒருத்தங்க தலையிலையே போட்டாங்களாம். போட்ட உடனே தலையில் என்ன பண்ணோம், நங்குன்னு விழுந்த உடனே அப்போ தான் இப்படி மேலே பார்த்தானா. இப்போ என்ன புரியுது உங்களுக்கு? பவுனக்க சொல்லுங்க, என்ன புரியுது? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறதே இல்லை, பார்க்குறதே இல்லை. எப்போ அடி விழுகுதோ அப்போ தான் என்ன பண்ணுறோம், ஆண்டவரே. ஆனால் ஏனோக்கு அப்படி இல்லை, எல்லா காலத்திலும் தேவனோடு நடந்தான். உலகத்தில் யார் வேணாலும் ஆசீர்வாதம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், எல்லாம் சம்பாதிக்கட்டும், உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கும், நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும், நன்மை இருக்கும், பிரயாசப்படணும், கிரியை செய்யணும். ஆனால் என் வாழ்நாளினுடைய நோக்கம் என்னென்னா, நான் தேவனோடு நடக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். நானும் கர்த்தர் வருகிற ஒரு நாள் இருக்கும், அன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏனோக்கினுடைய வாழ்க்கை
நம்ம கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தப்படுகிற நமக்கு இருக்கிற பாடம் ஒன்று, உலக மனுஷன் அவன் ஆஸ்தியை சேர்த்து அந்தஸ்தை சேர்த்து வாழுகிறது போல வாழாமல் தேவனோடு நடக்கிறத நோக்கமாக வச்சு வாழ. ரெண்டாவது, வாழ்நாள் கொஞ்சமாக இருந்தாலும் எதுக்கு ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை வச்சுருக்கிறாரோ அதை நோக்கத்தை சரியாக புரிஞ்சு வாழணும். இந்த கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, அப்படி தானே? எவ்வளோ பேர் எவ்வளோ பலவீனங்களில் மறிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன ஆண்டவரே ஏன் ஜீவனோட வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கணும். அவங்கள விட நான் ஒன்றும் பெரிய பலசாலி இல்லை, அவங்கள விட பெரிய நான் ஒன்றும் திறமையாக தப்பிச்சுக்கல, ஆனால் கர்த்தர் ஜீவனோட வச்சுட்டார். ஏன் ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாளை கொடுக்குறீங்களே, ஏன் ஆண்டவரே இவ்வளோ வருஷம் என்னை வச்சுருக்கிறீங்களே, ஏன் ஆண்டவரே 80 வயசு தாண்டியும் எல்லாரும் 80 வயசில் எவ்வளோ பேர் இந்த ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. அப்போ 80 வயசில் உங்களை கர்த்தர் வச்சுருக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஏன் ஆண்டவரே என்ன வச்சுருக்கிறீங்க, என் நோக்கம் என்ன, நான் இன்னும் என்ன செய்யணும், அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மூணாவது பாடம், ஆமென். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை காயின் சந்ததியில் லாமேக்க போல ஒருத்தன் இருந்தான். அவன் உலக பிரகாரமாக பிள்ளைகளை ரொம்ப மேன்மைப்படுத்தி வாழ்ந்து அப்படி இருந்தான். ஆனால் இங்கே ஒருத்தன் அவன் தேவனோடு சஞ்சரித்து பிள்ளைகளையும் அவன் அதற்குள்ள பக்தி விருத்திக்குள்ளாய் நடத்தி கர்த்தர் வருவார் என்கிற முன்னறிவிப்பை பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்தினான். அதனால் பிள்ளைகள் அவபக்தி உள்ள சந்ததியாய் போகிறத விட பக்தி உள்ள சந்ததியாய் வாழுகிறதற்கு நம்ம தான் மாதிரியாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.